பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நல்ல காலை வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பல இடங்களில் வாசிக்கிறோம். அதில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை எழுதுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு அவர் வேத வாக்கியங்களின்படி அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இயேசுவானவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார் என்று சொல்லி 1 கொரிந்தியரில் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் கூட பேதுருவுக்கு குறிப்பாக பேதுருவுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் இந்த உயிர்த்தெழுதலை குறித்த அறிவியுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டதாக மார்க்கு குறிப்பிடுகிறார். ஏன் பேதுருவுக்கு ஒரு பிரதானமான இடம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அன்பான பிள்ளைகளை நமக்கு ஒரு கேள்வி எழலாம். பேதுரு முந்தினவராக சீஷர்களிலே முந்தினவராக காணப்படுகிறார். எனவே பேதுருவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வையிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் உண்டு. அன்பான பிள்ளைகளை, இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவும் சீமோன் பேதுரும் என்றதான தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு மற்றும் சீமோன் பேதுருவுக்கு இடையே நடந்ததான 3 காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றதை நாம் தியானிக்க போகிறோம். இரண்டாவதாக, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை சீர்படுத்துகிறார். மூன்றாவதாக, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை ஸ்திரப்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு தன்னை பேதுருக்கு வெளிப்படுத்தி விட்டார். எனவேதான் 3 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு ஊழியத்தை செய்தார். இப்போ மறுபடியும் உயிர்த்தெழுந்து தன்னை குறிப்பாக வெளிப்படுத்த காரணம் என்ன? அவர் வேறு ஒரு முக்கியமான ஒரு விதத்திலே ஆண்டவராகிய இயேசு பேதுருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் யோவான் 21ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். அன்பார்ந்த பிள்ளைகளே, சீமோன் பேதுரு மற்றவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி. இவர் இப்போ எங்கே இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, திபேரியா கடற்கரையோரமாக இருக்கிறார். திபேரியான்னு சொன்னால் வேறு எதுவுமே கிடையாது, கலிலேயா கடல் தான். இவர் எதற்காக அந்த கலிலேயா கடலுக்கு வந்தார்? கர்த்தருடைய கட்டளையின்படி வந்தார். அவர்களை கலிலேயாவுக்கு போக சொல்லுங்கள், அங்கே என்னை அவர்கள் காண்பார்கள் சொல்லி. இப்போ எதற்காக வந்திருக்கிறார்கள்? கர்த்தருடைய கட்டளையின்படி, கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிந்து கர்த்தரை பார்க்கும்படி அந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வந்தது கர்த்தருடைய சித்தத்தின்படி, ஆனால் செய்த காரியம் தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு காரியம் செய்தார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தர் குறித்த இடத்துல, கர்த்தர் அனுப்பின இடத்துல கர்த்தருக்கு சித்தமில்லாத ஒரு காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். என்னது? நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி இவர் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுகிறார்கள், நாங்களும் வருகிறோம். புறப்பட்டு உடனே படவேறினார்கள். ஒன்றுமே கிடைக்கல. அந்த நாள் ஒன்றுமே கிடைக்கல. அன்பார்ந்த வசனம் சொல்லுகிறது, விடியற் காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார். இப்போ கேட்கிறார், பிள்ளைகளே, உங்களிடத்துல ஏதாவது சாப்பிட இருக்கா? ஒன்றுமே இல்லை. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய படகுக்கு வலதுபுறத்தில் வலையை போடுங்க, கிடைக்கும் என்று சொல்லி. அதே போல வலையை போடுகிறார்கள், மிகுதியா மீன்களை கிடைக்கிறது. இப்போ யோவான் சொல்லுகிறார், இயேசுவுக்கு அன்பாக இருந்தவன் என்று சொல்லி சொன்னாலே யோவான் தான். யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் தன் பேரை அவர் இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன் என்று சொல்லியே குறிப்பிடுகிறத நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த யோவான் சொல்லுகிறார், அவர் கர்த்தர் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்போ இயேசுவை இவர்கள் அறிந்து கொண்டு விட்டார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்போ போய் மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க. இப்போ மீனை சமைச்சு சாப்பிடணும் என்று சொல்லி அவர்கள் அந்த சிந்தையோடு வரும்பொழுது, ஏற்கனவே அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிற விதத்தில் அங்கே கறி நெருப்பு போட்டு அதில் மீன்களை போட்டு அவைகள் ஆயத்தமாக இருக்கிறது சாப்பிடுவதற்கு. அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்யாத பொழுது நாம் இருக்கிற எல்லாவற்றையுமே இழந்து போக முடியும், இழந்து போக வேண்டிய நேரிடும் சூழ்நிலை ஏற்படும். ஆனால் தேவ சித்தத்தை நாம் செய்யும் பொழுது நமக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். அதுதான் இந்த சின்ன ஒரு விஷயத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்து நீங்க பாருங்க, இப்போ பேதுரு தன்னுடைய படவில ஏறி 153 பெரிய மீன்கள் உள்ள வலையை எடுத்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, 153 என்று சொல்லி நாம் ஒரு குறிப்பிட்டதான எண்ணை நாம் பார்க்கிறோம்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 153 என்பது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் சொன்னால், யோவான் 21:11 நாம் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் எடுத்தான். எத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இந்த 153 என்று சொன்னால் என்ன? ஏன் குறிப்பாக அந்த கணக்கு இலக்கம் அங்கே சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால், எபிரேய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்குமே ஒரு இலக்கம் உண்டு, எண் மதிப்பு உண்டு. அன்பான பிள்ளை, இந்த 153 என்ற வார்த்தையை நாம் எபிரேயத்தில் எழுத வேண்டும் என்று சொன்னால் ஹா பெஷாக் என்று சொல்லி எழுத வேண்டும். ஹா பெஷாக். இது ஆங்கிலத்தில் த பாஸ் ஓவர், தி பாஸ் ஓவர், அதாவது தமிழில் சொல்லணும்னு சொன்னால் பஸ்கா. அப்போ ஆண்டவர் எதை சொல்ல வருகிறார், தன்னை எப்படியாக பேதுருவுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், நான் தான் பஸ்கா. இந்த உலகத்திற்காக பலியான பஸ்கா நாம் தான். அந்த பஸ்கா பலியினாலே இஸ்ரவேலர்கள் மீட்கப்பட்டார்கள், இஸ்ரவேலர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அன்பான தேவனே, அப்போ ஆண்டவராகிய இயேசு பேதுருவுக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் சொன்னால், பஸ்காடாக தன்னை வெளிப்படுத்துகிறார். பஸ்காடு, நான் தான் உன்னை மீட்கிறவன், நான் தான் இந்த உலகத்தின் மீட்பர் என்பதை ஆண்டவர் 153 மீன்கள் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். என்ன அர்த்தம்? நான் இந்த உலகத்தை மீட்கிற தேவன். நீ என்னை விட்டு நீ தூரமாய் போய்விட்டாயே, நீ என் அழைப்பை விட்டு விட்டு நீ தூரமாய் போய்விட்டாயே, நான் மீண்டுமாக உன்னை மீட்கும்படி வந்திருக்கிறேன் பார் என்று சொல்லி பேதுருவுக்கு அருகே அறிவிக்கிற விதத்தில் தான் 153 மீன்களை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். அதன் அர்த்தம் பஸ்கா என்று சொல்லி அர்த்தம். பேதுருவுக்கு தன்னை உயிர்த்தெழுந்த இயேசு எப்படியாக வெளிப்படுத்துகிறார்? மீட்பராக, பஸ்கா பலியாக தன்னை ஆண்டவர் பேதுருவுக்கு வெளிப்படுத்துகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நானே உன்னை மீட்கிற தேவன், நானே உன்னை மீட்கிறவர், எல்லாவற்றிலும் உன்னை மீட்டவர் நான் தான், என்னை விட்டு நீ தூரமாய் போய்விடாதே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இரண்டாவதாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பேதுருவை சீர்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பேதுருவை சீர்படுத்துகிறது. யோவான் 21 அதிகாரத்தில் 15, 16, 17 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 முறை ஒரு கேள்வியை ஆண்டவர் அவர்களை பார்த்து, பேதுரை பார்த்து கேட்கிறார். நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அன்பான பிள்ளைகளே, முதல்ல ஆண்டவர் கேட்டாரு, இவர்களிலும் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லோரிலேயும் நீ என்னை அதிகமாய் அன்பாயிருக்கிறாய், நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறார். அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் சீமோன் என்றதான பேரை ஆண்டவர் பேதுரு, கேபா என்று சொல்லி மாற்றினார். இந்த கேபா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அன்பான பிள்ளைகளே, இந்த கேபா என்ற வார்த்தை இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே மிக பிரபலம். காரணம் என்னவென்று சொன்னால், கோலியாத்தை தாவீது வீழ்த்தினதான கல்லுக்கு என்ன பேர் கொடுத்தாங்கன்னு கேட்டால் கேபா என்று சொல்லி பேர் கொடுத்தாங்க. அந்த கூழாங்கல் இருக்கு இல்லைங்களா, 5 கல்லில் ஒரு கல்லை வைத்து தாவீது கோலியாத்தை வீழ்த்தினாரு. அந்த கல்லுக்கு பேர் கேபா என்று சொல்லி வைத்தாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? கருவி, தாவீதுனுடைய கரத்தின் கருவி என்று சொல்லி அர்த்தம். அன்பான பிள்ளை, அப்போ அந்த கேபா என்ற பெயரை பேதுருவுக்கு ஆண்டவர் வைக்கிறார். கேபா என்று சொன்னால் என்ன? என் கரத்தின் கருவி நீ, என்னுடைய கையினுடைய ஆயுதம் நீ என்று சொல்லி குறிக்கிற விதத்தில் அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் பேதுருவுக்கு இந்த பெயரை வைத்தார். அப்போ பேதுருவை வைத்து தாவீது எப்படியாக கூழாங்கல்லை வைத்து எல்லாம் கோலியாத்தை கொண்டாரோ, அதுபோல கர்த்தர் பேதுரு மூலமாக பல காரியங்களை செய்ய அவர் சித்தம் கொண்டிருந்தார். அப்போ அன்பான இப்போ ஆண்டவர் மறுபடியும் என்ன சொல்லுகிறார்? பேதுருவை என்று கூப்பிடல, சீமோனே என்று கூப்பிடுகிறார். இது பழைய பேர். நீ என்னிடத்தில் இருக்கிற வரைக்கும் நீ என் கரத்தின் ஆயுதமாய், என் கரத்தின் கருவியாய் இருந்தாய். நீ மறுபடியும் பழைய நிலைக்கு போய்விட்டாயே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோனாவை குறித்து நமக்கு தெரியும், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகினவன். ஆனால் அந்த யோனா இந்த யோனா கிடையாது. இந்த சீமோனுடைய அப்பா பேரும் யோனா தான். ஆனால் பழைய ஏற்பாட்டு மீனாலே விழுங்கப்பட்ட யோனா அவர் வேற. 3 முறை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல ஆண்டவர் கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அன்பாயிருக்கிறாயா? ஆண்டவர் கேட்டது என்ன அன்பு? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு சொன்னது என்னது?
அவர் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறாரு. இவர் சொல்கிறார், ஆமாண்டவர் உம்மை நேசிக்கிறேன். தமிழ் பைபிளில் நமக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான் தெரியுது. ஆனால் கிரேக்க மொழியெல்லாம் பார்க்கும் பொழுது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கேட்பது அகாப்பே அன்பு. பேதுருவே, நீ என்னை தேவனைப் போல என்னை நேசிக்கிறாயா? தேவனுடைய அன்பினால் அகாப்பே அன்பு இடத்துல இருக்கிறதா? அந்த அகாப்பே அன்பு தன்னலமற்றது, அது மாறாதது, வேறு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காது. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அன்பினால நீ என்னை அன்பா இருக்கிறாயா? அந்த அன்பு என் மேல் உனக்கு இருக்கிறதான்னு சொல்லி கேட்கிறாரு. இவர் சொன்னது என்னது? ஆமாண்டவரே நேசிக்கிறேன், ஆமாண்டவரே உம்மை நேசிக்கிறேன். அன்பான பிள்ளைகளே, பாருங்கள், ஆண்டவர் கேட்டது அகாப்பே அன்பு. ஆனால் இவர் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்பான பிள்ளைகளே, இவர் சொன்னது, நேசிக்கிறேன்னு சொன்னது ஃபிலியா. ஃபிலியா என்று சொன்னால் நண்பர்களுக்குள்ளே ஹாய் பாய் என்று சொல்லிவிட்டு போவார்களே, அந்த மேலோட்டமான அன்பு அது. அப்போ இவர் என்ன கேட்கிறார்? ஆண்டவர் என்ன கேட்கிறார்? இவர் என்ன சொல்லுகிறார்? எல்லோரிலும் உன்னிடத்துல அகாப்பே அன்பு, தேவ அன்பு உங்ககிட்ட இருக்கா? இவர் சொல்லுகிறார், இல்லை ஆண்டவரே, என்கிட்ட அன்பு இருக்குது, ஆனால் மேலோட்டமான அன்பு தான் இருக்குது. ஆம்னு சொன்னாலும் நான் நேசிக்கிறேன்னு சொல்லுகிறார். எந்த அன்பு இருக்கு? அன்பு இருக்குது, ஆம் அன்பு இருக்குது, ஆனால் என்ன அன்புன்னு கேட்டால் மேலோட்டமான அன்பு இருக்குது. ஆண்டவர் கேட்பது தேவ அன்பை கேட்கிறார். மறுபடியும் கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? மறுபடியும் ஒரு பதில் கொடுக்கிறார், ஆமாண்டவர் உம்மை நேசிக்கிறேன். மறுபடியும் பார்க்கும்போது ஃபிலியா தான் வருது, மேலோட்டமான அன்பு தான், அதாவது நண்பர்களுக்கு இடையே இருக்கக்கூடியதான அந்த அன்பு தான் வருது. ஃபிலியா என்பது நண்பர்களுக்கு இடையே இருக்கக்கூடியதான அன்பு. கடைசியில் ஆண்டவர் பேதுரு சொன்ன வார்த்தைக்கே வந்துட்டார். 3வது முறை 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டுட்டாரு. முதல்ல 2 முறை அன்பா இருக்கிறான்னு கேட்டவர் பேதுரு 2 முறையும் நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஆண்டவர் பேதுரு உபயோகப்படுத்துகிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? இதனுடைய அர்த்தம் என்ன? உங்ககிட்ட அன்பு இருக்குன்னு சொன்னியே, அந்த நண்பர்களுடைய அன்பு இருக்குன்னு சொன்னியே, அந்த நண்பர்களுடைய அன்பாவது இருக்குதா? ஸ்திரமா இருக்குதா? அந்த அன்பாவது ஸ்திரமா இருக்குதா? அன்பான தேவனே, அந்த நேரத்தில் தான் பேதுரு தன்னை உணர்ந்தான். தன்னிடத்தில் இருக்கிறதான தேவன் மேல தனக்கு இருக்கிறதான அன்பு ஸ்திரமில்லாததாய், நேரத்திற்கு நேரம் சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறக்கூடிய ஒரு அன்புதான் நான் கர்த்தர் மேல வைத்திருக்க என்பதை பேதுரு அறிந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பேதுருவை சீர்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தர், உயிர்த்தெழுந்த கர்த்தர் நம்மை பார்த்து இதே கேள்வி கேட்கிறார், என் மகனே, என் மகளே, இவர்கள் எல்லோரிலேயும் நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நம்மிடத்துல நாம் கர்த்தர் மீது எப்படிப்பட்ட அன்பை வைத்திருக்கிறோம்? தேவ அன்பை வைத்திருக்கிறோமா, அல்லது மேலோட்டமான அன்பை வைத்திருக்கிறோமா என்பதை நாம் தான் யோசிக்கணும். அந்த வார்த்தைகளை சொல்லி பேதுருடைய சூழ்நிலையை கர்த்தர் அவனுக்கு உணர்த்தினார். 3வதாக உயிர்த்தெழுந்த கர்த்தர் பேதுருவை ஸ்திரப்படுத்துகிறார், அழைப்பிலே ஸ்திரப்படுத்துகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது யோவான் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவுக்கு பின்னே வருகிறார். இயேசுவுக்கு பின்னே வரும்பொழுது யோவானை இவர் பார்க்கிறார். பார்த்து, ஆண்டவரை, இவன் காரியம் என்ன? ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை பற்றி உனக்கு தேவையில்லை, நீ என்னை பின்பற்றி வா, என்னை மட்டும் பின்பற்றி வா. உன்னுடைய வேலை என்ன? அழைப்பை மட்டும் நிறைவேற்றுவது தான் உன் வேலை. எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நீ பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். பின்பற்றி வந்துட்டு இருக்கும்போது திரும்பி பின்னுக்கு வர்ற மனுஷனை பார்க்கறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை மட்டும் பார்த்து, என்னை மட்டும் நீ பின்பற்றி வா, உன் அழைப்பை, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பை மட்டும் நீ சரியாய் செய் என்று சொல்லி கர்த்தர் பேதுருவை அழைப்பிலே ஸ்திரப்படுத்துகிறார். பேதுரு இயேசுவை அறியேன் என்று சொல்லி சபித்த மனுஷன். பேதுரு அழைப்பை விட்டு வழி விலகி போன மனுஷன். பேதுரு ஆண்டவர் மீது உண்மையான அன்பில்லாத ஒரு மனுஷன். கர்த்தர் அவருக்கு தன்னை பஸ்காவாக வெளிப்படுத்தினார். அவருடைய குறைகளை அவருக்கு சுட்டிக்காட்டி அவரை சீர்படுத்தினார். அவர் அழைப்பை விட்டு தூர போனாலும் அழைப்பில் அவரை ஸ்திரப்படுத்தினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவாராக. ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த நீர் பேதுருவுக்கு உம்மை வெளிப்படுத்தினீர் பஸ்காவாக. உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய நீர் ஆண்டவரே, பேதுருவை ஆண்டவரே குறைகளை சுட்டிக்காட்டி ஆண்டவரே அவரை சீர்படுத்தினீர்.
உயிர்த்தெழுந்த நீர் ஆண்டவரே, அவனை ஸ்திரப்படுத்துவீர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையிலும் ஸ்திரமில்லாத ஒரு அன்புள்ளவர்கள் நாங்கள் இருப்போம் என்று சொன்னால், தெய்வீகமான அன்பு ஆண்டவரே, தேவ அன்பு எங்கள் இருதயத்தில் ஊற்றப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்கள் அழைப்பில் நாங்கள் நிலைத்திருக்க, உம்முடைய சித்தத்தில் நாங்கள் நிலைத்திருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.